இன்றைக்கி ஃப்ரைடேங்க, சாயந்தரம் வேலை நிறையா இருக்கும் அப்படிங்கிறனால மதியானமே பன்னு செஞ்சு வச்சிடலாம் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்ட்டு செய்கிறேங்க. பீனட் பட்டரை பன்னில் உள்ளே வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணுறேங்க. அதுக்கு நான் இன்றைக்கி மைதா மாவில் தாங்க செய்கிறேன் பன்னு. மைதா மாவில் கொஞ்சம் ஈஸ்ட்டு சேர்த்துட்டு சர்க்கரை கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு பால் வெதுப்பான பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மாவு நல்லா சாஃப்டான பாகத்துக்கு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா உப்பி வந்துடுங்க. 1.5 மணி நேரம் கழித்து திருப்பி நம்ம 5 6 நமக்கு சின்ன சைஸாக பெரிய சைஸாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸ் வழியாக பிரித்து வச்சுக்கலாங்க. பிரித்து வச்சுட்டு திருப்பி அதை தேய்ச்சிட்டு உள்ளே க்ரீம் வச்சேங்க. க்ரீம் வச்சுட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்து திரும்ப கொஞ்சம் நேரம் வச்சுட்டேங்க. அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க மேலே உப்பி வர்றதுக்கு. மாவு நல்லா உப்பி வந்த பின்னாடி 160 டிகிரியில் வச்சு எடுத்துங்க. பன்னு நல்லா தாங்க வந்துருந்துச்சு. இந்த மாதிரி பன்னு ப்ரெட்டுன்னு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமை வேணுங்க. 11 மணிக்கு செய்ய ஆரம்பித்த வேலை மணி 2 மணிக்கு தாங்க எடுத்து டேஸ்ட்டு பார்க்குறதுக்கே முடிஞ்சுது. நான் இன்றைக்கி எடுத்த மாவுக்கு 6 பன்னு தாங்க வந்துச்சு. 3 வந்து க்ரீம் பண்ணாவும் 3 வந்து சும்மா வெறும் பண்ணாவும் வச்சுட்டேங்க. சைஸ் எல்லாம் ஒரே சைஸ் வரலங்க, வேறு வேறு சின்னது பெருசுமாக தான் வந்துருந்துச்சு. சார் நம்ம வீட்டில் தானே செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நானும் அப்படியே விட்டுட்டேங்க. இன்றைக்கி சாயந்தரம் ஆளுக்கு ஒரு பன்னு சாப்பிட்டு காஃபி போட்டு அதுக்கப்புறம் தாங்க வேலையே நடக்க ஆரம்பிச்சிது. பூக்காரரும் இன்றைக்கி வந்திருந்தார். நல்லா பூ வாங்கியிருந்தாங்க. வரமாட்டாரோ என்னமோ அப்படின்ட்டு நான் வீட்டில் இருந்த அரளிப்பூ பறித்து வச்சுருந்தேங்க. ஆனால் இன்றைக்கி காலையிலும் கட்டி வந்திருந்தார். எப்போ வியாழக்கிழமை வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. அதனால் நான் வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது வரலைங்க. இன்றைக்கி சாமந்தி பூ வாங்கி கட்டி மாலை போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. புரட்டாசிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை வராமல் நான் சனிக்கிழமை வந்தேம்மா, அதனால தான் வரல. இனிமேல் வந்து நான் வெள்ளிக்கிழமை வருவேன், உங்களுக்கு பூ ரெகுலராக கொடுப்பேன் அப்படின்னு கூட சொன்னாருங்க. எங்களுக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.